தமிழ் பேசும் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 10 மேக்ஸில் பாலினாமியல் எக்ஸசைஸ் 2.1 தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்க, பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன ஒரு பாலினாமியல் அப்படின்னா ஒரு லீனியர் பாலினாமியல். ஏன் அப்படின்னா பவர் என்ன இருக்கு, இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்கு, அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ இது எத்தனை ஜீரோஸ் கிடைக்குன்னா நமக்கு ஒரே ஒரு ஜீரோ தான் கிடைக்கும். அதாவது எக்ஸுக்கு ஒரு ஆன்சர் தான் கிடைக்கும். அதான் ஜீரோஸ் ஆர் ரூட்னு சொல்லுவோம். செகண்ட் பாருங்க, ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி பிளஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல். அப்படின்னா நமக்கு எத்தனை ஜீரோஸ் கிடைக்கும்? 2 ஜீரோஸ். அதாவது ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குன்னா 2 இருக்கு. அப்போ நமக்கு எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, கியூப்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படின்னா என்னது? கியூபிக் பாலினாமியல். ஸோ கியூபிக் பாலினாமியல் நமக்கு எத்தனை ஜீரோஸ் கிடைக்கும் அப்படின்னா 3 ஆன்சர், அதாவது 3 ஜீரோஸ் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதோட ஆன்சர்னு பாருங்க, எக்ஸ் பிளஸ் 2ஓட ஜீரோஸ் கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? -2 கிடைக்குமா? ஓகே, அப்போ இதுக்கு எத்தனை ஜீரோஸ் கிடைக்குதுன்னா ஒரே ஒரு ஜீரோ, எக்ஸுங்கிறது -2 தான். அதுதான் ஆன்சர். ஸோ இது வந்து நம்ம இது வந்து ஜீரோஸாக எழுதியாச்சு. ஒருவேளை இதை வந்து நம்ம பாயிண்டா எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? நம்ம ஒருவேளை கிராஃபில் அதை அப்ளை பண்றோம் அப்படின்னா பாயிண்ட். ஸோ பாயிண்டா எழுதணும் அப்படின்னா எக்ஸுக்கு -2, ஒய்க்கு 0ன்னு வரும். இதுதான் பாயிண்டா எழுதும்போது. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் -9 இருக்கு. ஸோ இச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்றேன். ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், அதாவது 9 எப்படி எழுதலாம்னா 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இப்போ எப்படி வரும்? எக்ஸ் பிளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் -3ன்னு வருமா? அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்க, எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு 0, தனித்தனியாக ஜீரோஸ் கண்டுபிடிங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3 கிடைக்கும். இங்கே என்ன இருக்கு? எக்ஸ் -3 ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +3. ஸோ இதுக்கு எத்தனை ஜீரோஸ் கிடைச்சிருக்கு பாருங்க? 2 ஜீரோஸ். அதாவது எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடைச்சிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பவர் 2ல இருக்கு. அப்போ 2 ஆன்சர் கிடைச்சிருக்கு. இதை நம்ம எப்படி பாயிண்ட்ஸ்ல எழுதலாம் அப்படின்னா இது ஒரு 2 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ பாயிண்ட்ஸ் எப்படி எழுதலாம் சொல்லுங்க? -3,0ன்னு எழுதலாம் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு. செகண்ட் ஒன்னுக்கு 3,0. ஏன்னா எக்ஸுக்கு தான் வேல்யூ இருக்கு, ஒய் வந்து என்னது 0. ஓகே, அவ்வளோதாங்க. அப்போ நம்ம ஒரு பாயிண்ட்ஸ் ஒரு ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த என்ன கொடுத்துருக்காங்களோ பாயிண்ட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு 0. அவ்வளோதான். சரிங்களா? இது அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்? எக்ஸசைஸ் 2.1ல நாம கிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கிராஃபுக்கு எத்தனை ஜீரோஸ் வரும்னு கண்டுபிடிக்க போறோம். அப்படின்னா இங்க ஏற்கனவே என்ன பார்த்தோம்? எக்ஸோட வேல்யூ தானே. ஓகே, இங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லை. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இது நமக்கு தெரியும். இதுல இந்த கர்வ் இருக்கா, ஒரு லைனா இருக்கலாம், கர்வ் எது வேணா இருக்கலாம். ஓகே, அது வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல எத்தனை டைம் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்க. அதுதான் நமக்கு 0. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிராஃப்ல என்ன இருக்கு? இது எக்ஸ்ல இங்க பாருங்க, இங்க ஒரு லைன் போதா? ஓகே, இது பாருங்க, எக்ஸ்ல டச்சே ஆகல. அப்படின்னா எத்தனை ஜீரோஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு நம்பர் ஆஃப் ஜீரோ வந்து நோ, ஜீரோவே கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே நம்பர் ஆஃப் ஜீரோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, செகண்ட் ஒன்று பாருங்க. இதுல வந்து இந்த எக்ஸுங்கிற ஒரு கர்வ் வந்து எத்தனை டைம் இன்டர்செக்ட் ஆகுது? இங்க பாருங்க, இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இங்க ஒரு டைம் இன்டர்செக்ட் ஆயிருக்கா? ஓகே, அப்போ இங்க எத்தனை ஜீரோஸ், நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கிடைக்கும் இந்த கிராஃபுக்கு அப்படின்னா 1 தான். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று பாருங்க. இந்த ப்ராப்ளம், அதாவது இந்த கர்வ் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எத்தனை டைம் 1 2 3 டைம்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஓகே, அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்குமா? ஓகே, 3. நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்ளம் பாருங்க. இந்த கர்வை வாட்ச் பண்ணுங்க. எத்தனை டைம் இன்டர்செக்ட் ஆயிருக்கு? 1 2. அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் இஸ் 2. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்னை பாருங்க. இது எத்தனை டைம் இன்டர்செக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. 1 2 3 4. ஓகேங்களா? ஸோ இந்த கர்வ் 4 டைம்ஸ்ல இன்டர்செக்ட் ஆயிருக்கு, 4 பிளேஸ்ல இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஆன்சர் 4. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன்று பாருங்க. ஃபைனலாக பார்க்கலாம். எத்தனை டைம்? 1 2 3. ஓகேங்களா? அப்போ நமக்கு 3 ஜீரோஸ் கிடைக்கும். லாஸ்ட் ஒன்னுக்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் இஸ் 3. சரிங்களா? அவ்வளோதான். தேங்க்யூ.